மாயக்கூத்து தொடர்கதை எழுத்தாளரா இருக்கிற வாசனுக்கு அவர் எழுதின கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ரியல் லைஃப்ல ஃபேண்டஸியா வந்து என் கேரக்டர் ஏன் இப்படி எழுதுனீங்க அப்படின்னு கேட்டா என்ன நடக்கும், அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது தான் இந்த மாயக்கூத்து படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த மாயக்கூத்து படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். ரொம்ப நாளா ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க, இதை பண்ணு அப்படின்னு. நீங்க வந்து வாண்டடா வந்து எனக்கு சுயமா யோசிக்க தெரியும், நான் வந்து கத்துக்கு அடிபட்டு மிதிப்பட்டு தான் வந்து கத்துப்பேன் அப்படின்னு வந்து அந்த விஷயத்த பண்ணாம நீங்களா கத்துக்கிறேன்னு நினைச்சு அதுவுமே ஃபெயிலியர் ஆகி அவருக்கும் மரியாதை கொடுக்காம திருப்பி 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 ஃபெயிலியரே அடைஞ்சு அதிலிருந்து எதுவுமே கத்துக்காம ஸ்டார்டிங்ல இருந்த இடத்தோட ரொம்ப கீழே போயிருப்பீங்க. ஒரே ஒரு தடவை ரொம்ப நாளா நம்ம கிட்ட ஒருத்தர் நம்மளை மதிச்சு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, அவர் சொல்றத நம்ம செஞ்சு பார்த்தா தான் என்னன்னு அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ஃபெயிலியர் ஒன்றும் புதுசாக இருக்க போகிறது இல்லை, ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ் புதுசாக ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு வந்து கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் அடைஞ்சிருப்பீங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க சொல்கிறதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டும் ஃபெயில் ஆனால் என்ன, அதுவும் ஒன் ஆஃப் த ஃபெயிலியர் தானே. பட் ஆனால் அந்த பர்சனுக்கு ஒரு உங்கள் மேலே வந்து பரவாயில்ல அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அண்டு சப்போஸ் அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் உங்கள் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னோட இது என்னன்னா வந்து யாரையுமே துச்சமாக நினைக்காதீங்க. அவங்களோட ஒப்பீனியனுமே வந்து ஒரு சில டைம் மதித்து செஞ்சு தான் பாருங்களேன். மாயக்கூத்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில் ஃபேண்டசின்னு வந்து போட்டிருக்காங்க, ஒரு க்ரைம் ட்ராமா ஃபேண்டசி ஃபிலிம்னு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ரைட்டர்ஸ்குள்ளே நடக்கிற அந்த ஒரு பிரெயின் ஃபங்க்ஷனை வந்து இல்லை, நீ இதை வந்து ரெஸ்பான்சிபிளாக தான் எழுதணும், இதை படிக்கிறவங்களுக்கு நீ எழுதுறதா கதை, பட் அதை நீ பொறுப்பெடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டியாக கரெக்டாக எழுதணும். ஃபார் மணிக்காக, காசுக்காக இப்படி பண்ணால் ஈஸியாக ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ஒரு எண்ணத்துக்காக நீ எழுதக்கூடாது. அதுக்கு பின்னாடி உன்னோட ஒர்க் என்னன்னு வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த ரைட்டர் இப்படி தான் நியாயமாக எழுதுவார், வாசனுங்கிற ஒருத்தர் வந்து இப்படி தான் எழுதுவார் அப்படின்னு அந்த ரைட்டர் வாசனுங்கிற கேரக்டரை வந்து டெவலப் பண்ணி படத்தில் காட்டின விதம் எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஆக்டர் நாகராஜ் கண்ணன், இந்த படத்தோட டைலாக் ரைட்டருமே அவர் தான். ரொம்ப சூப்பராக நேச்சுரலாக நடிச்சிருந்தாரு. எனக்கு மட்டும்தானா தெரியல, இவரை பார்க்கும்போது வெங்கட் பிரபுவும் நம்ம ஆக்டர் ஜெயராமையும் கலந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அப்படி தான் தோணுச்சா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த படம் போன வருஷம் ஜூலை 2025 ரிலீஸ் ஆயிருச்சு. நான் கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன். நம்ம வியூவர் ஒருத்தர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி பார்த்து இதுக்கு ஸ்பாய்லரே இல்லாமல் ரிவ்யூ கொடுத்து நிறைய பேரை பார்க்க வைங்க அப்படின்னு வந்து சொன்னங்காட்டி தான் பார்த்தேன். இன்ட்ரெஸ்டிங்லி படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு அடுத்ததாக பிடிச்ச விஷயம் வந்து இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபிங்க. அதாவது ஒரு ஃப்ரேமே கதை சொல்லும் அப்படின்னு வந்து எல்லா ரிவ்யூலையும் சொல்லியிருப்பேன். இதில் அந்த மாதிரி தான் வந்து ஃப்ரேம் செட் பண்ணி அவரோட ஐயில் இந்த மாயக்கூத்துங்கிற உலகத்தை எப்படி பார்க்குறாரு அப்படின்னு வந்து இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் சுந்தர் ராமகிருஷ்ணன் வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. மியூசிக்கல் ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்க்கு வந்து அஞ்சனா ராஜகோபாலன் அப்படிங்கிறவங்க வந்து மியூசிக் போட்டிருக்காங்க. 2 சாங் தான் படத்தில் இருக்குது. 2 சாங்குமே கேட்குறதுக்கு ரொம்ப புதுசாகவும் படத்துக்கு தேவையான சாங்காகவுமே வந்து இருக்குது. அதை தாண்டி அவங்க போட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த கேரக்டருக்கு இந்த ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் வந்து எப்படி வந்து கேள்வி கேட்க போகுது, அதுக்கு வந்து இவர் வாசன் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டியை மியூசிக் மூலியமா கன்வே பண்ணியிருக்காங்க அவங்க. டெல்லி கணேஷ் சார் ஒரு சூப்பரான ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ராஜிங்கிற அந்த பொண்ணு ராதிகா கேரக்டர்ல நடிச்சவங்க. என்னோட பர்சனல் ஃபேவரட் இந்த படத்தில் யாருன்னு கேட்டிங்கன்னா செல்விங்கிற கேரக்டர் ஐஸ்வர்யா ரகுபதி. இவங்களை வந்து நிறையா படங்களோட சின்ன படங்களோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து ஆங்கராக பார்த்துருக்கேன். அவங்க இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அவங்களும் ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் செல்விங்கிற கேரக்டரில் அழகாக நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்திலேயே ஒரு ஃப்ரெஷ் பிரீத்தர் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா வந்து வாசனோட ஒய்ஃப் கேரக்டர் தான். எஸ்கே காயத்ரி மேம் வந்து இந்துங்கிற கேரக்டரில் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஃபன்னியாக இருந்துச்சு அந்த கேரக்டர் வந்து படத்தில் பார்க்கும்போது. அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே டெக்னிக், டைட்டில் கார்டுமே சரி, என் கிரெடிட்ஸுமே சரி, அதுலேயுமே வந்து ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிற்பி எப்படி வந்து சிற்பத்தை செதுக்குறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக வந்து ரைட்டர்ஸோட ஒரு கிரியேஷனை வந்து காட்டி அதுக்கேற்ற மாதிரி கிரெடிட்ஸும் ஓடிட்டுருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எடிட்டிங்காகவுமே சரி, ஸ்க்ரீன் பிளே டெக்னிக்காகவும் சரி பார்க்குறக்கு நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. நீங்கள் கதை எழுதுறவராக இருந்தால்
ஒரு சினிமால வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பேஷனோட இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த நீங்க படம் பாருங்க. இந்த படம் பார்த்து உங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க்க வந்து கிரியேட் பண்ணும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உணர வைக்கும். அண்ட் இந்த படத்துல காட்டுன அந்த கார்ட்டூன் அனிமேஷன்ஸ் நல்லா இருந்துச்சு பார்க்கறக்கு. அண்ட் இந்த படத்துல காட்டுன அந்த கார்ட்டூன் அனிமேஷன்ஸ் நல்லா இருந்துச்சு பார்க்கறக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நெகட்டிவா நான் என்ன பார்க்குறேன்னா வந்து, டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப பிலாசபிக்கலா கதைக்கு ஓரியன்டடா இருந்தாலுமே வந்து, ரொம்ப போர் அடிக்கிறாரே! ரைட்டர்ஸ் பிளாக்ன்னு ஒண்ணு இருக்கு. அத எக்ஸிக்யூட் பண்ணாம, ரைட்டருக்கு இந்த மாரி பிரச்சனை நடந்தா வந்து, ஒரே சுழலுக்குள்ள மாட்டுன மாரி கதை இருக்கே! அப்படிங்கிற மாரி ஒரு போரிங் ஸ்க்ரீன் பிளே ஒரு கட்டத்துல வந்து, என்ன இது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே! அப்படிங்கிற மாரி வந்து, அந்த ஒரு ஃபேண்டஸி எலிமெண்ட்ட ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அந்த ஆர்டிஸ்டிக் அண்ட் ரியலிஸ்டிக்கா காட்டுறேங்கிற பேர்ல வந்து, அந்த ஃபேண்டஸி எலிமெண்ட்ட வந்து அவர் மைண்டுக்குள்ள நடக்கிற அந்த ஒரு கற்பனைகள, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா எடுத்திருக்கலாங்கிறது என்னோட ஒரு பெர்சனல் ஒப்பீனியன். மத்தபடி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வாசனஸ், நாகராஜ் கண்ணன் சூப்பரா பண்ணியிருந்தாரு. முடிஞ்ச அளவுக்கு அவரோட மைண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப நுணுக்கமா நடிச்சு குடுத்திருந்தாரு. சில சில ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே மெச்சூர்டான ஆக்டர் எந்த மாரி ரியாக்ஷன் குடுப்பாங்களோ, ரியல் லைஃப்ல வாசன்ங்கிற ஒரு ரைட்டர் இருந்தா எந்த மாரி இருப்பாரு அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணி பார்ப்பீங்களோ, அந்த மாரி ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நாகராஜ் கண்ணன் இந்த படத்துக்கு குடுத்திருக்காரு. இன்னும் இந்த படத்த நீங்க பார்க்கலைன்னா, Netflixல இருக்கு. தாராளமா போய் பாருங்க. நீங்க ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கரா இருந்தா. அண்ட் ஒரு புதுசா ஒரு படத்த பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பாருங்க. வொர்த் அ வாட்ச்ன்னு நெனைக்கிறேன். ஸோ ஓவராலா இந்த மாயக்கூத்து படத்த பத்தி எல்லாத்தையுமே கவர் பண்ணி பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸ்பாய்லரே இல்லாம. இந்த மாயக்கூத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, 100க்கு ஒரு 75 மார்க்ஸ் தருவேங்க. மாயக்கூத்து, ரைட்டர்ஸ் பிரில்லியன்ஸ், பட் நாட் எவரிஒன்ஸ் கப் ஆஃப் டீ. அண்ட் நான் உங்கள இதே மாரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க. எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.